Hello teachers, welcome to Tara Academy. இன்னைக்கான வீடியோ என்னன்னா TNTல 2012 இருந்து 25 வரைக்கும் கேட்கப்பட்ட CDPல கேட்கப்பட்ட அதிகமான கேள்விகள் பியாஜேல வந்திருக்கு. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வைகாட்ஸ்கி, அதுக்கு அடுத்தபடியாக எரிக்சன், அதுக்கப்புறம் கோல்பர்க், மேஸ்லோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்மளை வந்து பியாஜே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அதுலேயுமே ஒரு சில கொஷின்ஸ் இருக்குது, நான் பேக்கில் வந்து கவர் பண்ண போகிறேன். ஒரு டாபிக் அதிகமாக நம்ம தவிர்க்கவே முடியாதுன்னா அது பியாஜே தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வைகாட்ஸ்கி வரும், கோல்பர்க், மேஸ்லோ, எரிக்சன் இதெல்லாம் வரும். வைகாட்ஸ்கி முடிச்சப்பறம் நம்ம லைனாக ஒரு டாப்பிக்கும் நம்ம பார்த்துட்டு போகலாம். ஸோ எல்லா கொஷின்ஸுமே நான் இங்கே கவரப் பண்ணியிருக்கேன், இங்கே பார்க்கலாம். ஸோ வாங்க போகலாம், கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ வைகாட்ஸ்கி நம்ம படிக்கிறோன்னா அதில் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டேர்ம்ஸை முதல்ல என்னென்னு பார்த்துக்கணும். ஸோ இந்த டேர்ம்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த வார்த்தைகள் இதெல்லாம் வைகாட்ஸ்கி வந்து அவரோட இந்த சோஷியல் கன்ஸ்ட்ரக்டிவிசம், ஸோ இந்த சமூக கட்டமைப்பாளர் இவர் வந்து இந்த தியரியில் வந்து யூஸ் பண்ணியிருக்கு. இந்த வேர்ட்ஸ்லாம் பாருங்கள், இந்த வேர்ட்ஸ் ஒரு கொஷினில் வந்து இருக்குன்னா ஆப்ஷனில் வைகாட்ஸ்கி இருக்குன்னா கண்ணை மூடிட்டு வைகாட்ஸை டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா அவர் கொடுத்துருக்கிறதே மொத்தமே இவ்வளோ தான். என்னங்க இதெல்லாம்? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவர் தான் லெவ் வைகாட்ஸ்கி. இவர் வந்து ரஷ்யன் சைக்காலஜிஸ்ட், உளவியலாளர். ஸோ இவர் வந்து ஒரு சமூக கட்டமைப்பாளர். இவர் சமூக கட்டமைப்பாளர்னா பியாஜே யார்? பியாஜே வந்து அறிவுத்திறன் கட்டமைப்பாளர், அதாவது காக்னிட்டிவ் கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட். இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, பியாஜே என்ன சொன்னான்னா குழந்தைங்க அவங்களோட நாலேஜை அவங்களே பில்டு பண்ணிப்பாங்க. எப்படி? உலகத்தோட இன்ட்ராக்ஷன் பண்ணும்போது. ஸோ அவங்க வந்து உலகத்தோட இன்ட்ராக்ஷன் பண்ணும்போது அவங்களோட நாலேஜை அவங்களே வந்து கட்டமைப்பாங்கன்னு சொல்லி பியாஜே சொல்லியிருக்காரு. இவர் என்ன சொல்கிறா தெரியுமா? வைகாட்ஸ்கி என்ன சொல்கிறாருன்னா, இவங்க வந்து குழந்தைங்க வந்து ஒரு சோஷியல் பீயிங்ஸ், அதாவது சமூக உயிரினங்கள்னு சொல்கிறாரு குழந்தைங்கள. அவர் என்ன சொல்கிறாருன்னா, குழந்தைங்க ஸோ இந்த கம்யூனிட்டி இருக்குல்ல, இந்த சமூகத்தோட அவங்க வந்து உரையாடும் போது, இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்க வந்து அவங்களோட நாலேஜை வந்து கட்டமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மொத்தத்தில் இந்த இடத்துல இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, சொசைட்டி, அதாவது சமூகம் தான் இந்த குழந்தையோட அறிவை கட்டமைக்குதுன்னு இவர் சொல்கிற வர்றாரு. ஆனால் இவர் என்ன சொன்னார், பியாஜே என்ன சொன்னார், குழந்தைங்க அவங்க நாலேஜ் அவங்களே கட்டமைப்பாங்க, அவங்க வந்து மினி சயின்டிஸ்ட்டுன்னு சொன்னார் பியாஜே. ஸோ போகலாம், சோஷியல் பீயிங்ஸு. ஸோ இந்த வேர்ட்ஸ்லாம் சோஷியல் பீயிங்ஸு, அதாவது சமூக கட்டமைப்பாளர், சமூக உயிரினங்கள், சமூக இடைவிலை, இது எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான டேர்ம்ஸ். இவர் யூஸ் பண்ணியிருக்க இந்த டேர்ம்ஸ்லாம் கொஷின்ஸில் கன்ஃபார்ம் வரும். அங்கே வந்து வைகாட்ஸ்கி தான் டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சர். நம்ம வந்து சமூகத்தோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு எது தேவை? மொழி ரொம்ப தேவை. இவர் வந்து மொழிக்கும் கலாச்சாரத்துக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. ஏன்னா கலாச்சாரம் வந்து நம்ம வாழும் மக்களோட இந்த ஹேபிட்ஸ்ன்னு சொல்லலாம், பழக்க வழக்கங்கள், அவங்களோட நம்பிக்கைகள். ஸோ இதெல்லாம் தான் நம்மளோட அறிவை வந்து மென்மேலும் வந்து இம்பேக்ட் பண்ணுதுன்னு சொல்லி இவர் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் டெவலப்மெண்ட், ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட், பொட்டன்ஷியல் டெவலப்மெண்ட், அதாவது உண்மையான வளர்ச்சி. இவர் வந்து உண்மையான வளர்ச்சி பற்றி சொல்லியிருக்காரு. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள், ஒரு குழந்தை வந்து சைக்கிள் ஓட்டுதுன்னா அவனாவே ஓட்ட ட்ரை பண்ணுறான், அது வந்து அவனோட உண்மையான வளர்ச்சி. ஒவ்வொரு இடத்துல தடுமாறும் போது அவனோட பெரியவங்க, ஓகேங்களா, அது யாராக கூட இருக்கலாம், மோர் நாலேஜபிள் அதர் யாராக கூட இருக்கலாம், யாராக இருக்கலாம், டீச்சர்ஸ் இருக்கலாம், பேரண்ட்ஸ் இருக்கலாம், சக மாணவர்கள் இருக்கலாம். அவங்க கொடுக்குற அந்த ஹெல்ப் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் தற்காலிக ஹெல்ப். அந்த பின்னாடி பிடிச்சிக்கிட்டே நீ மிதிச்சிட்டு போ, நான் பிடிச்சிட்டு வரேன்னு சொல்கிறாங்களே, அந்த தற்காலிக ஆதரவு தான் ஸ்கேஃபோல்டிங்னு சொல்கிறோம். அந்த ஸ்கேஃபோல்டிங் தற்காலிக ஆதரவு கொடுத்த அப்புறம் அந்த குழந்தையானது அந்த சாத்தியமான வளர்ச்சி, பொட்டன்ஷியல் டெவலப்மெண்ட்டை அடையிறாங்க. இப்போ இந்த ஆக்சுவல் டெவலப்மெண்ட், உண்மையான வளர்ச்சிக்கும் சாத்தியமான வளர்ச்சிக்கும் இடையே இருக்க அந்த மண்டலத்தை தான் நம்ம அண்மை வளர்ச்சி மண்டலம்னு சொல்கிறோம், ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட். ஸோ இதை பற்றி கொஷின்ஸ் நிறைய வந்து இருக்குது. ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட்டை வச்சியே 3 கொஷின் இருக்குது. ஸோ ஸ்கேஃபோல்டிங் வச்சு 2 கொஷின்ஸ் இருக்குது. நம்ம பின்னாடி பார்த்துக்கிட்டே வரலாம், ப்ரீவியஸ் கொஷின்ஸ் பேஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே வரலாம். நெக்ஸ்ட் வந்து 10 பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் லேர்னிங். இவர் அதிகமாக வந்து ஒரு முக்கியத்துவம், ஸோ எஜுகேஷன்லேயே வந்து இவர் அதிகமாக என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லாருமே சேர்ந்து படிங்க, கோஆப்ரேட்டிவ் கூட்டுறவாக கற்றல் தான் இருக்கிறதுல சிறந்ததுன்னு இவரை சொல்லியிருக்காரு. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கிளாஸ் ரூமில் வந்து நம்ம வந்து குரூப் வைஸாக உட்காந்து படிங்க, குரூப்பாக ப்ராஜெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி இவர் கொடுத்தனால தான் நம்ம வந்து ஸ்கூலில் வந்து இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி, நல்ல டெக்னிக்குன்னு சொல்லி ஸ்கூலில் நம்ம செஞ்சுட்டு வரோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஸ்பீச்னா என்ன? தனி பேச்சு, அதாவது நம்ம மைண்டை கண்ட்ரோல் பண்ண தனக்குள்ளே பேசிக்கிறது. குழந்தைங்க அதிகமாக ப்ரைவேட் ஸ்பீச் பண்ணுவாங்க. அவங்களே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது ரொம்ப நல்ல ஒரு டெக்னிக்குன்னு சொல்லலாம், ஒரு நல்ல பழக்கம் கூட சொல்லலாம்.
எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். விச் அமங் த ஃபாலோயிங் சைக்காலஜிஸ்ட் இஸ் அசோசியேட்டட் வித் த டேர்ம் ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட். அதாவது அண்மை வளர்ச்சி மண்டலம் வந்து யார் கொடுத்தா, இந்த டேர்ம் வந்து யார் கொடுத்தாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கண்ணை மூடிக்கிட்டே நான் என்ன சொல்கிறேன், வைகாட்ஸ்கே செலக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. Who among the following are associated with the language theorems? கீழ்கொண்டவற்றுள் மொழி கோட்பாட்டுடன் தொடர்புடையவர்கள் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி மொழியை பற்றி நான் சொல்லிட்டேன். ஸோ இதில் வந்து மொழி கோட்பாட்டை பற்றி கேட்டிருக்காங்க. வைகாட்ஸ்கினா மொழி கல்ச்சர், அதாவது கலாச்சாரம் வந்தவே வைகாட்ஸ்கி டிக் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ வைகாட்ஸ்கி கரெக்டு தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் பியண்ட் வந்து ஐக்யூ ஃபார்முலா கொடுத்துருக்காரு இவர். ஸோ நெக்ஸ்ட் வாட்சன், இவர் வந்து நடத்தையியலாளர். இவர் வந்து என்ன கொடுத்துருக்காருன்னா வந்து இவர் என்ன சொன்னார்னா பிஹேவியர், நம்மளோட நடத்தையும் எமோஷன்ஸை பற்றி தான் இவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸ்கின்னர் வந்து ஒரு புக்கு எழுதியிருக்காரு, வெர்பல் பிஹேவியர்னு ஒரு புக்கு எழுதியிருக்காரு. வெர்பல் பிஹேவியர்னு ஒரு புக்கு எழுதியிருக்காரு. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்குல்ல, அதாவது பரிசீலனை பாராட்டு மூலமாக தான் வந்து இவங்க மொழியை கற்றுக்குறாங்கன்னு சொல்லி இவர் சொல்லியிருக்கார், ஸ்கின்னர் சொல்லியிருக்கார். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனும் எதில் இருக்குது? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் சி தான். பட் ஆனால் நீங்கள் பாருங்களேன், ஏ அண்ட் சி கூட ஒன்லி டி மட்டும்தான் இருக்கும். ஸோ இதுக்கான ரீசன் என்னென்னா வாட்சன் வந்து ஒரு பிஹேவியரிஸ்ட் வந்து இவர் வந்து பிஹேவியர் லாங்குவேஜும் பிஹேவியரும் ரெண்டு சேர்த்து ஒன்றா பார்க்கறதுனால சில டைமில் இவரோட பேர் பிஹேவியரிஸ்ட் யார் இருந்தாலும், நடத்தையியலாளர் யார் இருந்தாலும் சில டைமில் அவங்கள வந்து இந்த லாங்குவேஜ் மொழி கோட்பாட்டில் சேர்க்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சில டைமில் வந்து உங்களுக்கு நடத்தைவியலாளர்கள் யாருமே வரலன்னா இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் கரெக்டு. ஸோ இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா 3மே தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி கரெக்டு. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஸோ ஒரு கூற்று காரணம் கொடுத்துட்டாங்க, எது சரின்னு நம்ம சொல்லணும். ஸோ மொழி வளர்ச்சி அடையும் போது அறிதல் திறன் வளர்ச்சி அடைகின்றது. இது வந்து கூற்று. காரணம் என்னென்னா மொழி வளர்ச்சியும் அறிதல் திறன் வளர்ச்சியும் ஒன்றுக்கொண்டு தொடர்புடையவை அப்படின்னு சொல்லிக்கிறோம். இந்த ரெண்டுத்தில் எது கரெக்டுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா வந்து மொழி வளர்ச்சி வந்து அறிதல் திறன் வளர்ச்சிக்கு ஒரு கருவி மாதிரி. அதாவது அறிவு வந்து வளர்கிறதுக்கு மொழியோட பங்கு ரொம்ப அதிகம். ஸோ மொழி இல்லாமல் அறிவு வளர்றது. ஸோ ரெண்டுமே வந்து ஒன்றுக்கொன்று தான் தொடர்புடையதுன்னு சொல்லி வைகாட்ஸ்கி அவர்கள் வந்து அவர் தியரியில் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இதுக்கான ரெண்டுமே கரெக்டு. கூற்று இந்த காரணம் இரண்டுமே சரிதான். ஸோ ஆப்ஷன் ஏ கரெக்டு. ஸோ இந்த கொஷின் வந்து கற்றல் கோட்பாடுகளில் இந்த அந்த ஒரு தியரி வந்து இந்த கோட்பாடுகள் வந்து யார் கொடுத்தாங்கன்ற மாதிரி கொஷின். ஜீன் பியாஜெட் என்ன கொடுத்தாரு, அறிவு நிலை வளர்ச்சி கொடுத்தாரு. எரிக் எரிக்சன் என்ன கொடுத்தாரு, சைக்கோசோஷியல் ஸ்டேஜஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெவகாட்ஸ்கி என்ன கொடுத்தாரு, சோஷியல் கல்ச்சுரல் அப்ரோச். அதாவது வந்து ஆப்ஷன் 1 வந்து சமூக கலாச்சார அணுகுமுறை கொடுத்துருக்காரு. ப்ரோன்ஃபென் பிரென்னர் வந்து என்ன கொடுத்துருக்காரு, சூழல் அமைப்புகள் கோட்பாடு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கரெக்டு. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஸோ மேட்ச் பண்ணணும், எல்லா கோட்பாடுகளும் மேட்ச் பண்ணணும். ஆக்கநிலை உறுத்தல் வந்து யார் கொடுத்துருக்காங்க, பேவ்லோ கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு தொடரியல் வந்து தாண்டே கொடுத்துருக்காங்க. ஸோ செயல்பாட்டு நிலை உறுத்தல் வந்து யார் கொடுத்துருக்காங்க, ஸ்கின்னர் கொடுத்துருக்காங்க. அனுபவ கற்றல் இது யார் கொடுத்துருக்காங்க, கார்ல் ரோஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்டு. ஸோ இந்த கொஷின் பார்க்கலாம். கொஷின் நம்பர் 6, வைகாட்ஸ்கிஸ் பிளாக்ஸ் ஆர் யூஸ் டு டெஸ்ட். வைகாட்ஸ்கின் கட்டைகள் பின்வருவதை பரிசோதிக்க உதவுகின்றன. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3 கான்செப்ட் ஃபார்மேஷன், அதாவது பொதுமை கருத்து உருவாக்குதல். இது என்னங்க டெஸ்ட்டு, இது என்ன வந்து வைகாட்ஸ்கி பிளாக்ஸ்னால் என்ன, கட்டிகள்லாம் என்னன்னா இது ஒரு டெஸ்ட்டு. இவர் வந்து இல்லை அந்த ஹைட்டு நீளமாக இல்லை ஷேப் வச்சோ இல்லை கலர் வச்சோ இல்லை சைஸ் வச்சோ வந்து இந்த மரத்தால் சேர்ந்த கட்டைகளை வந்து அவர் வந்து வச்சார். இது டெஸ்ட்டு வைக்கிறதுக்காக குழந்தைங்ககிட்ட இந்த கட்டைகளை வந்து ஏதாவது ஒரு லாஜிக்கை வச்சு அடுக்க சொன்னார். ஓகேங்களா, ஒரு எக்ஸாம்பிளுக்குன்னு சொன்னால் வந்து ஹைட்டு வச்சு நீளத்தை வச்சோ இல்லை ஷேப் வச்சோ இல்லை சைஸ் வச்சோ இல்லை கலரை வச்சோ வந்து அவர் அடுக்க சொல்கிறாரு. குழந்தைங்க எப்படி இதை வந்து லாஜிக்காக ஒரு கான்செப்ட், அதாவது வந்து ஒரு கருத்தாக க்ரியேட் பண்ணுறாங்க, எப்படி வந்து வகைப்படுத்துகிறாங்கன்றதை செக் பண்ண தான் இது யூஸ் ஆகும். ஸோ இந்த டெஸ்ட்டு முக்கியமாக வந்து பொதுமை கருத்து உருவாக்குதல் கான்செப்ட் ஃபார்மேஷனுக்காக நடத்தப்பட்டது. கொஷின் நம்பர் 5 போகலாம். எஜுகேஷனல் கன்ஸ்ட்ரக்டிவிசம் இஸ் ஆல்சோ நோன் அஸ் டேஷ் கன்ஸ்ட்ரக்டிவிசம். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ உளவியல் தான், சைக்காலஜிக்கல்.
ஜென்ரலாக எஜுகேஷ்னல் கன்ஸ்ட்ரக்டிவிசம்னா நம்ம வந்து ஜென்ரலாக என்னன்னு சொல்லுவோம்னா வந்து இது வந்து ஒரு கற்றல் முறை அதை பற்றி தான் பேசுது. இது கற்றல் என்பது ஒரு தனிப்பட்ட மனிதரோட உளவியல் மற்றும் அறிவுத்திறனை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கல் உளவியல் தான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். குழந்தைகள் கற்றவற்றை மேலும் மேலும் சிந்தித்து கற்றுக்கொள்ள ஆசிரியர்கள் உதவ வேண்டும் என்னும் இக்கூற்று விளக்கும் கருத்து. ஸோ முன்னாடியே நான் சொல்ல என்ன, ஸோ ஆக்சுவல் டெவலப்மெண்ட், பொட்டென்ஷியல் டெவலப்மெண்ட், அதாவது வந்து சாத்தியமான, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், உண்மையான வளர்ச்சிக்கும் சாத்தியமான வளர்ச்சிக்கும் இடையில் இருக்கிற அந்த மண்டலத்தை தான் நம்ம அண்மை வளர்ச்சி மண்டலம்னு சொல்லுவோம். இந்த மண்டலத்தில் வந்து குழந்தைங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்ச அந்த நாலேஜ் இருக்குல்லங்க, அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்ச ஒரு விஷயத்துக்கும் தெரியாத ஒரு விஷயத்துக்கும் நடுவில் ஒரு சப்போர்ட் கொடுக்குறாங்களா, தற்காலிக ஆதரவு, அது எந்த ஸ்டேஜில் கொடுப்பாங்க, இந்த மண்டலத்தில் தான் கொடுப்பாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அந்த கொஷின் வந்திருக்கு. இந்த இடத்துல டீச்சர் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அவங்களுக்கு க்ரியேட் பண்ண போகிறாங்க. அவங்க முன்னாடியே லேர்ன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆக்சுவல் டெவலப்மெண்ட்டுன்னு சொன்னாலன்னா, அதாவது உண்மையான வளர்ச்சி, அந்த வளர்ச்சியில் அவங்க இருக்காங்க. அவங்களுக்கு இன்னுமே மென்மேலும் வந்து அவங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வாய்ப்பு கொடுக்குறாங்க டீச்சர்ஸ். எதுக்காக, அவங்க வந்து இன்னும் கற்றுக்கணும், அவங்களுக்கு சாத்தியமான அந்த வளர்ச்சியை அடைகிறதுக்காக அவங்க வந்து டீச்சர் வந்து இங்கே வந்து மோர் நாலேஜபிள் அதர் எம்கேஓன்ற ஒரு ரோல் பண்ணுறாங்க. இந்த மண்டலத்தில் ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட்ன்ற மண்டலத்தில் அவங்க வந்து அந்த ரோல், அந்த எம்கேஓன்ற ரோல் வந்து அவங்க டீச்சர் பண்ணுறாங்க, ஹெல்ப் கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க, தற்காலிக ஒரு உதவி கொடுக்குறாங்க. ஓகேங்களா, இந்த இடத்துல இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குல்ல, அதுதான் அந்த ஸ்கேஃபோல்டிங், தற்காலிக உதவி. எந்த மண்டலத்தில் கொடுக்குறாங்க, சோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட், ஆப்ஷன் ஏன்றது கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இந்த கொஸ்டின் போகலாம். குழந்தை எதை தெரிந்திருக்கிறதோ அதற்கும் பிறரது உதவியோடு எதை தெரிந்து கொள்ள முடியுமோ அதற்கும் இடைப்பட்ட பகுதி தான் புதிய அறிவை உருவாக்குவதற்கான இடமாகும். இது வந்து கூற்று 1. கூற்று 2 என்ன சொல்லுதுன்னா, புதிய அறிவு உருவதற்கான இடம் என்பது திறன்கள், மனப்பான்மை, சிந்தனை முறை ஆகிய அறிவு தொடர்பான அனைத்தையும் உள்ளடக்கியதாகும். இந்த 2 கூற்றுமே சரிதான். இப்போ நம்ம சொன்ன அதே கான்செப்ட் தான் இந்த கொஷினில் கொடுத்துருக்காங்க, 2 கூற்றாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, 2 கூற்றும் சரிதான். ஸோ ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் கிளாஸ் ரூம். அறிவு உருவாக்க வகுப்பறைக்கு பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வினா கேட்பதற்கான கற்றல் ஆசிரியர் உருவாக்குதல். ஃபர்ஸ்ட் வந்து அறிவு உருவாக்க வகுப்பறையில் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வினா கேட்பது வந்து அறிவு உருவாக்க ஒரு நல்ல ஒரு டெக்னிக்னு சொல்லலாம். ஸோ இது கரெக்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரச்சனை தீர்வு காணுதல், ஒரு ப்ராப்ளம் கொடுத்து சால்வ் பண்ண சொல்கிறது, இதுவும் ஒரு நல்ல டெக்னிக் தான். இதுக்கு அறிவு உருவாக்குவதற்காக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எதிர்வினை வகுப்பறை சூழல். ஸோ எதிர்வினை வகுப்பறை சூழல், அந்த எதிர்வினை இருக்குல்ல, இந்த ரெசிப்ரோக்கல் லேர்னிங்ன்றதை பற்றி வைகாட்ஸ்கி கொடுத்துருக்காரு. பின்னாடி ஒரு கொஷின் வந்துருக்கு, அப்போ நான் சொல்கிறேன். ஸோ இது என்னென்னா வந்து டீச்சர் கிட்ட இருந்து ஸ்டூடெண்ட் கற்றுக்கிறது, ஸ்டூடெண்ட் கிட்ட இருந்து டீச்சர் கற்றுக்கிறது. ஸோ இதுதான் வந்து எதிர்வினை லேர்னிங், எதிர்வினை வகுப்பறை சூழல். ஸோ இதுவும் கரெக்ட். எது வந்து தப்பு, கிவிங் பனிஷ்மெண்ட்ஸ் டு தி ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்களுக்கு தண்டனை வழங்குதல், இது சரியான டெக்னிக் இல்லை அறிவு உருவாக்குவதற்கு. நம்ம பயம் கிரியேட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, ஸோ இந்த 3 மெத்தடும் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஷின் வரலாம். So Vygotsky's ideas on social constructivisms published in வைகாட்ஸ்கியின் கருத்துக்கள் எவ்விதழில் வெளியிடப்பட்டுள்ளன. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, தாட் அண்ட் லாங்குவேஜ். நம்ம முன்னாடியே சொன்ன வைகாட்ஸ்கியோட பேர் வந்துட்டா லாங்குவேஜ்னு இருந்தால் டிக் பண்ணிட்டு போயிட்டே இருங்கன்னு சொன்னால, இவர் வந்து என்ன சொன்னார்னா, மொழி வந்து இந்த எண்ணத்தை வந்து பில்டு பண்ணுறதுக்கு, ஸோ நாலேஜ் இருக்கட்டும், எண்ணம் இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே ஒரு கருவியாக லாங்குவேஜ் இருக்குன்னு சொல்லி வைகாட்ஸ்கி அதை பற்றி ஒரு தியரியே கொடுத்துருக்காரு. சமூக பண்பாடு தியரின்னு சொல்லி ஒரு கொடுத்துருக்காரு, கோட்பாடுன்னு சொல்லி ஒரு கொடுத்துருக்காரு. ஸோ முக்கியமாக லாங்குவேஜும் தாட்டை பற்றி சொல்லியிருக்கிறதுனால அவர் புக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்க பேர் கூட தாட் அண்ட் லாங்குவேஜ், என்னமோ மொழியும் தான். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். கற்றலுக்கும் வளர்ச்சிக்கும் உள்ள தொடர்பினை பகுத்தாய்தலின் அடிப்படையாக வைகாட்ஸ்கி குறிப்பிடுவது என்ன? வைகாட்ஸ்கி வந்துட்டாலே ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட், கண்ணை மூடிட்டு டிக் பண்ணணும். ஸோ இந்த கொஷினும், who among the following said the primary cause of cognitive development is based on social interaction, சமூக இடைவினை பற்றி யார் சொல்லியிருக்காரு? வைகாட்ஸ்கி. ஸோ நான் சொன்னால இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ்னு சொல்லி அது ஒரு தடவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுலேருந்து கொஷின்ஸ்கள் வரும். ஸோ நீங்கள் ஒரே ஒரு கீவேர்ட் தான் சோஷியல் இன்ட்ராக்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா ஆப்ஷன்ஸில் வைகாட்ஸ்கி இருந்தால் அதை போடணும். ஸோ 24க்கு போகலாம். கான்டெக்சுவல் கன்ஸ்ட்ரக்டிவிசம் இன்வால்வ்ஸ் ரூல்ஸ் ஆர்
ஆக்கவியலோடு தொடர்புடையது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொஷின்லேயே கான்டாக்சுவல் அதாவது சூழ்சாருன்னு இருக்குது. ஜென்ரலாக கன்ஸ்ட்ரக்டிவிசம்னா குழந்தைங்க அவங்களோட நாலேஜ் அதாவது அறிவை வந்து அவங்களே உருவாக்கிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆனால் இங்கே வந்து கான்டாக்சுவல் அதாவது சூழ்சாருன்னு இருக்குது. சூழ்னா சூழ்நிலை, அதாவது வந்து என்விரான்மெண்ட் சுற்றுச்சூழலும், சார் அதாவது கலாச்சாரம், சூழ்சார் அதாவது கலாச்சாரம் மற்றும் சுற்றுச்சூழலை குறிக்குது இங்கே. ஸோ அந்த மாதிரி என்ன ஆன்சர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இங்கே இருக்குது. பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் ஆஃப் கல்ச்சர் ஆன் லேர்னிங், சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் கான்டெக்ஸ்ட் இன் லேர்னிங், சூழ்சால் கற்றலின் முக்கியத்துவம், கற்றலில் கலாச்சாரத்தை தாக்கம். ஸோ இது வந்து அதிகமாக எந்த சைடு வருதுன்னா பியாஜே தியரி வந்து குழந்தைங்க அவங்களோட நாலேஜ் அவங்களே பில்ட் பண்ணிப்பாங்கன்னு சொன்னார். ஆனால் வைகர்ஸ்கி என்ன சொன்னார், சூழ்நிலை என்விரான்மெண்ட்டு தான் வந்து பில்ட் பண்ணுதுன்னு சொன்னாங்க. ஸோ லைட்டாக இந்த கான்டெக்சுவல் கன்ஸ்ட்ரக்டிவிசம் வந்து சோஷியல் கன்ஸ்ட்ரக்டிவிசம்க்கு கிட்ட சாயுது. ஸோ அதனால தான் இங்கே இருக்க கல்ச்சர் இருக்குது. ஒரு இன்னும் சொன்னால் 90% இது வந்து எது வைகாட்ஸ்கியோட தியரி மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுக்கு பேர் ஒன்று வந்து கான்டாக்சுவல். இதில் வந்து சூழ்நிலை அதாவது வந்து சுற்றுச்சூழலும் கலாச்சாரம் சேர்ந்து இருக்கிறதுனால கான்டாக்சுவல்னு சொல்கிறோம். ஸோ கொஷின் எபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் ஒன் செல்ஃப் அந்த என்விரான்மெண்ட் இஸ் நோன் அஸ், தன்னையும் சுற்றுப்புற சூழ்நிலையும் புரிந்து கொள்ளும் மனத்திறனை டேஷ் என்கிறோம். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அறிதல் திறன் தான் கரெக்டு. ஏன் அறிதல் திறன் கரெக்டு? அதாவது காக்னேஷன் அதாவது அறிதலுங்கிறது நம்ம மூளையோட திங்கிங், யோசிக்கிறது, கற்கிறது, அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கிறது, அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராசஸ், நம்ம யார், நம்ம சுற்றி என்ன நடக்குதுன்னு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற அந்த பொதுவான அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பவர் இருக்குல்ல, புரிதல் அந்த திறன் இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் காக்னேட்டிவ் கேபிலிட்டி, அதாவது அறிதல் திறன்னு பேர் இருக்குது. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா காக்னேட்டிவ் கேபிலிட்டி. ஸோ ஏன் ஆப்ஜெக்ட் ப்ரொமினன்ஸ், கன்சர்வேஷன், செகண்ட் சென்சரி ஸ்டேஜ் ஏன் இல்லைன்றது பியாஜே தியரி நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு போய் பியாஜே தியரி படிங்க, அதுக்கப்புறம் காக்னேட்டிவ் தாண்டேக்கு வாங்க, சாரி வைகாட்ஸ்கி வாங்க. நான் ரொம்ப திக்கி பேசுகிறதுக்காக ஐம் ஸோ சாரி. இப்போ தான் நான் நியூவாக வீடியோ க்ரியேட் பண்ணியிருக்கேன். சாரி இதுலேயும் தப்பாக தான் சொல்லியிருக்கேன். யூடியூப் சேனல் இப்போ தான் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ரெகுலராக இப்போ நான் 7 days தான் போட்டுட்டு வரேன். ஸோ நான் அதான் தப்பு பண்ணியிருந்தேன், ப்ளீஸ் தப்பாக நினச்சிக்காதீங்க. தப்புன்னு 2 தடவை சொல்லியாச்சு. ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் தமிழ் இல்லை, ஓகேங்களா? அதனால தான் நான் கொஞ்சம் நல்லா பேச வரல. நான் நல்லா பேசுவேன் தமிழ், பட் ஆக்சுவலி இருந்தாலும் அதிகமான பேச்சு வந்து நான் தமிழில் பேசினது இல்லை, கொஞ்சம் குறைவு தான். ஸோ நல்லா கொஞ்சம் திக்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. போக போக டெவலப் ஆகிடும். அதுவும் ரெக்கார்டிங் பண்ணுறேன்ல 1 டேக்கில் பண்ணுறேன், எனக்கு எடிட் கூட பண்ண வராது, ஓகே? அதை டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு நான் வேறு கண்டென்ட் ரெடி பண்ணிவிட்டு போயிடலாம். அதுக்காக தான் நான் கட் பண்ணாமல் எடுத்துகிட்டு வரேன். ஸோ ஓகே, என்னோடய கண்டென்ட், என்னோடய குவாலிட்டி, என்னோடய சப்ஸ்கிரைபர் கம்மியாக இருக்கிறதுனால தப்பாக என்னை இட போடாதீங்க. குவான்டிட்டி கம்மியாக இருந்தாலும் என்னோடய குவாலிட்டி நல்லா இருக்கும்னு நான் ஒரு ட்ரேட்மார்க்கே கொடுக்குறேன், ஒரு ஸ்லோகன் மாதிரி வைக்கிறேன். தாரா அகாடமியில் குவான்டிட்டி கம்மியாக இருந்தாலும் குவாலிட்டி நல்லா இருக்குன்னு சொல்லி நான் ஸ்லோகன் வைக்கிறேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் சொல்கிறேன், யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிற, வீடியோ மட்டும் பார்க்குறீங்க யாரும். எனக்கு சில டைமில் என்ன தெரியுமா தோணும், நம்ம வீடியோ ஏதாவது 10 வயசுக்குள்ளே இருக்க குழந்தைங்க பார்க்குறாங்களா, யூடியூப் கிட்ஸில் போய்டுதா தெரியாமல் வீடியோ, ஏன்னா ரிப்ளையும் வர மாட்டேங்குது கம்மியான. ஆக்சுவலி எனக்கு கமெண்ட்ஸோ இல்லை லைக் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலி என்னோடய இனிஷியல் பீரியடு, என் தொடக்கத்தில் வந்து நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, உங்களை மறக்கவே மாட்டேன். உங்களோட யூடியூப் அந்த நேம் இருக்குது, அதில் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் தான் எனக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ணிங்க, உங்களுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாவே அது பெரிய விஷயம்தான். ஸோ கிளாஸ்க்குள்ளே போகலாம், அதிகமான பேச்சு பேசக்கூடாது, கிளாஸ்க்குள்ளே போகலாம். A child is doing a task with the help of adult and more skilled peers is associated with. ஸோ ஒரு குழந்தை செயலை செய்யும்போது வயது முதிர்ந்தவர்கள் மற்றும் திறன் மிகுந்த ஒப்பார் குழுவினருடன் சேர்ந்து செயலை மேற்கொள்ளுவது எதனுடன் தொடர்புடையதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு கன்ஃபியூஷன் பண்ணலாம், ஸ்கேஃபோல்டிங்கா இல்லை ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட்னா. ரெண்டுத்தில் எதுன்னு பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட், இந்த மண்டலத்தை ஒரு விஷயத்தை தனியாக செய்ய முடியறதும் ஒரு ஹெல்ப்போடு ஒரு ஹெல்ப்போட அந்த விஷயத்த செய்கிறதுக்கும் நடுவில் இருக்க அந்த கேப்பு தான் வந்து மண்டலம்னு சொல்லுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆல்ரெடி அந்த குழந்தை வந்து அவங்களோட கொஞ்சம் பெருசாக வயது முதிர்ந்தவங்களோட ஒரு ஹெல்ப்பை வந்து வாங்கி ஒரு விஷயத்த செய்யுது, ஓகேங்களா? அந்த ஹெல்ப் இருக்குங்களா, இந்த ஹெல்ப்பு தற்காலிக உதவின்னு சொன்னல, அதுதான் ஸ்கேஃபோல்டிங். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. மண்டலத்தில் கொடுத்தாங்க, அதாவது வந்து 2 வளர்ச்சிக்கும் இடையே இருக்க அந்த கேப்பை கேட்டாங்கன்னா அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட். அந்த ஹெல்ப்புக்கு தான் அதிகமாக இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து இடைவெளி பற்றி கேட்கல. ஸோ ஹெல்ப்னு வந்து ஸ்கேஃபோல்டிங்.
ஃபைண்ட் த வே அடாப்டட் பை ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஸ் லேர்னர் சென்டர்ட் அப்ரோச். கீழே கொடுக்கப்பட்டவற்றுள் கற்பவர் மைய அணுகுமுறையில் மாணவர்கள் பின்பற்றும் முறை என்ன? ஸோ 2 விதமான அப்ரோச் இருக்குது. ஒன்று வந்து டீச்சர் சென்டர்ட் அப்ரோச்னு இருக்குது, இன்னொன்று வந்து கற்பவர் மைய அணுகுமுறை, அதாவது லேர்னர் சென்டர்ட் அப்ரோச் இருக்கும். இது ரெண்டுத்துக்குமே என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? டீச்சர் சென்டர்ட் அப்ரோச்சில் என்ன ஆகும்னா, டீச்சர் தான் எல்லாமே சொல்லுவாங்க, குழந்தைங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சும்மா கவனிப்பாங்க. ஆனால் அந்த லேர்னர் சென்டர்ட் முறை இருக்குல்ல, அதாவது கற்பவர் மைய அணுகுமுறையில் வந்து குழந்தைங்க தான் ஆக்டிவாக இருப்பாங்க. ஸோ ஆக்டிவாக இருக்காங்கன்னா அந்த இடத்துல வந்து இணைந்து கற்றல். ஸோ குழந்தைங்க எல்லாருமே சேர்ந்து கற்கிறது. ஆப்ஷன் சி கோஆப்ரேட்டிவ் லேர்னிங். இதுதான் அதிகமாக வைகாட்ஸ்கி வந்து அழுத்தமாக சொல்லியிருக்காரு. எல்லாருமே சேர்ந்து படிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம மற்றவங்களோட சேர்ந்து படிக்கும்போது அவங்களோட நாலேஜ் இருக்குல்ல, நம்ம கற்றுப்போம், நம்மளுக்கு தெரிஞ்சதை அவங்க கற்றுப்பாங்க. ஸோ இதுதான் அதிகமாக வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி வைகாட்ஸ்கி சொல்லியிருக்காரு. Which model emphasizes the importance of the relationship between student and teacher in the learning process? எந்த அணுகுமுறையானது கற்றல் செயல்பாட்டில் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையே உள்ள தொடர்பு முக்கியமானது என வலியுறுத்துகிறது? ஸோ இதில் வந்து ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள், ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் இல்லாமல் பியர்ஸ், அதாவது சக மாணவர்கள், பியர்ஸ்ன்னு கொடுத்துருந்தா கூட சக மாணவர்களும் கொடுத்துருந்தாலும் இந்த இடத்துல நம்ம சமூக கட்டமைப்பு முறை தான் எழுதணும். நம்மளுடைய சொன்னால நம்ம மற்றவங்க கூட நம்ம இன்ட்ராக்ஷன் பண்ணும்போது அவங்க கிட்டேருந்து நமக்கு நாலேஜ் வரும், நம்ம கிட்டேருந்து அவங்களுக்கு நாலேஜ் போகும். ஸோ இதை பற்றி தான் வந்து வைகாட்ஸ்கி கொடுத்துருக்காரு. அவர் கொடுத்துருக்க அந்த தியரி தான் வந்து சோஷியல் கன்ஸ்ட்ரக்டிவிசம். அதாவது இவரும் சோஷியல் கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் தான் வைகாட்ஸ்கி. இந்த கொஷின் பாருங்களேன். இன் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட், மொழி மேம்பாட்டில் அண்மை வளர்ச்சி மண்டலம் எந்த கோட்பாட்டின் மைய கருத்தாக விளங்குகிறது? லாங்குவேஜ் வந்துருச்சு, ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட் வந்துருச்சு, அண்மை வளர்ச்சி மண்டலம் வந்தாவே வைகாட்ஸ்கி தான். Reciprocal teaching is associated with which among the following theory? கீழ்கண்ட எந்த கோட்பாட்டுடன் தலைகீழ் கற்பித்தல் தொடர்புடையது? ஸோ இதை வந்து முக்கியமான ஆக்சுவலி அந்த இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு பேஜில் காமிச்சலாம், அதில் இது கூட எழுதணும், தலைகீழ் கற்பித்தல் கூட நான் எழுதணும், நான் மிஸ் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் அது ஆட் பண்ணிக்கோங்க, அந்த வேர்ட்ஸ்குள்ளே, அந்த சென்டென்சஸ்குள்ளே இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து வைகாட்ஸ்கி அவர்கள் தான் கொடுத்தாங்க. இதில் வந்து ரெசிப்ரோக்கல் டீச்சிங்ன்ற ஒரு டேர்ம் வந்து அவர் கொடுத்துருக்காரு. தலைகீழ் கற்பித்தல், அதாவது டீச்சர்கிட்ட இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து டீச்சர் வந்து கற்றுப்பாங்க, மாறி மாறி கற்றுப்பாங்க. அவனுக்கு தெரிஞ்சது மேடம்க்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்காது. ஸோ மேடம்க்கு தெரிஞ்சது இவனுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, ஸ்டூடெண்ட்டு டீச்சருக்குள்ளே. ஸோ அவங்களுக்குள்ளே இருக்க அந்த கற்றலை தான் வந்து ரெசிப்ரோக்கல் டீச்சிங், தலைகீழ் கற்பித்தல்னு சொல்லி வைகாட்ஸ்கி அவர்கள் கொடுத்துருக்காங்க. அந்த இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸில் இதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சில கொஷின் வந்து பியாஜேலேருந்து நான் ஆட் பண்ணணும்னு எடுத்திருக்கேன். ஏன்னா வந்து அந்த வீடியோவில் முடிஞ்சிருச்சு. ஸோ ஒரு சில கொஷின் இருக்குது, இந்த வைகாட்ஸ்கியில் ஆட் பண்ணணும்னு எடுத்து வச்சுருந்தேன். ஸ்கீமா பொறுத்த வரைக்கும் கொஷின்ஸு. அடல்ட் பர்சன்ஸ் என்ஜாய் கிரிக்கெட் வென் தி வாட்சிங் கிரிக்கெட் இன் த டிவி. வயது வந்தவர்கள் கிரிக்கெட் விளையாட்டை தொலைக்காட்சியில் பார்த்து இன்பம் பெறுவது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஸ்கீமா. முதல்ல ஸ்கீமானா என்ன? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிப்ஸ் பாக்கெட் இருக்குல்ல, லேஸ் பாக்கெட் இருக்குல்ல, அதுதான் வந்து ஸ்கீமான்னு வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே இருக்க அந்த லேஸ் இருக்குல்ல, அந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் இருக்குல்ல, அந்த சிப்ஸு தான் வந்து இன்ஃபர்மேஷன், அதாவது தகவல்கள். ஓகேங்களா? சிப்ஸுன்றது தகவல்கள், ஸ்கீமான்றது அந்த பேக்கெட். ஸோ இந்த இடத்துல என்னென்னா வந்து இந்த பெரியவர்கள் வந்து ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா கிரிக்கெட் பார்க்குறாங்க. இப்போ கிரிக்கெட் பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியும் கிரிக்கெட்னா எப்படி விளையாடுவாங்க, அதோட ரூல் என்ன, சச்சினா யார், கோலினா யாருன்னு அவங்களுக்கு தெரியும். அந்த பாக்கெட்டுக்குள்ளே அந்த சிப்ஸ்லாம் முன்னாடி ஸ்டோராக இருக்கிறதுனால தான் அவங்களால என்ஜாய் பண்ணி திருப்பியும் அந்த டிவியில் நம்ம கிரிக்கெட் பார்க்கும்போது அவங்களுக்கு புரியுது. அந்த மூஞ்சுகள்லாம் பார்க்கும்போது இவங்க தான் வந்து கோலி கிரிக்கெட் அப்படி கோலி அப்புறம் சச்சின்ன்ற அவங்களுக்கு தெரியுது. ஸோ இதில் அதிகமான பங்கு இருக்கிறது ஸ்கீமா, செயல்களின் தொகுப்பு தான். வைகாட்ஸ்கிக்கு எப்படி நான் வந்து இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் சொன்னனோ அந்த மாதிரி ஸ்கீமாக்கு ஆக்சுவலி என்னென்னா வந்து ஸ்கீமானே வந்துட்டா அந்த இடத்துல மென்டல் ஸ்ட்ரக்சருன்னு வந்துட்டா அதுக்கான பேர் பார்த்திங்கன்னா ஸ்கீமா தான். இது யார் கொடுத்தா? பியாஜே கொடுத்தாங்க. ஸோ அதில் ஒரு சில கொஷின் வந்து நான் ஆட் பண்ணலை, இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த வீடியோ ரொம்ப பெருசாக போச்சு, அதனால தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு போகலாமா? இன்னொரு கொஷின் பாருங்களேன். The physical or mental representation of an action is called. நான் சொன்னல மென்டலுன்ற ஒரு வார்த்தை வந்துட்டு மன ரீதியாக அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துட்டால் நம்ம வந்து கண்ணை மூடிட்டு ஸ்கீமான்னு செலக்ட் பண்ணணும். ஸோ அவ்வளோதான், கிளாஸ் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் வந்து கோல்பேக், வைகாட்ஸ்கி, அப்புறம் வந்து எரிக்சனோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஸோ இந்த 2012 25 இருக்க கொஷின்ஸ் எல்லாமே ஒரு வீடியோவாக க்ரியேட் பண்ணி நான் உங்களுக்கு போட ஆரம்பிச்சிடும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆக்சுவலி நான் வந்து இது
இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தாவே நான் உங்களுக்கு ஒன்று சொல்லணும். எனக்கு எதுக்கு ஒரு சில பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க. ஸோ அதிகமான கமெண்ட்ஸ் வருது, இல்லை வியூஸ் வருது. பட் ஆனால் எனக்கு கமெண்ட்ஸே வர மாட்டேங்குது. ஆக்சுவலி நீங்கள் உங்களுக்கு என்ன தேவைன்றதை நீங்கள் சொன்னால் தான் எனக்கு புரியும். ஒருத்தர் சொன்னார் சயின்ஸ் அண்ட் மேக்ஸ்க்கான அனாலிசிஸ் பண்ணுங்கன்னு சொன்னால். ஸோ மேக்ஸ் நான் பண்ணிட்டேன், சயின்ஸ் இன்னும் நான் பண்ணலை. ஸோ அது ரொம்ப லென்த்தியாக இருக்குது, ப்ராடான டாபிக். ஏன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி எல்லாமே இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்குது அது. ஸோ ரொம்ப ப்ராடாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சஜஷன் நான் ரொம்ப வெல்கம் பண்ணுறேன். ஸோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு கிளாஸ் பிடிச்சிருந்தா. ஸோ ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நான் தேவையில்லாதது நான் போட மாட்டேன். ஸோ இன்றைக்கி நான் கொஞ்சம் அதிகமாக தேவையில்லாத பேசிட்டேன். இனிமேல் கொஞ்சம் நான் அவாய்ட் பண்ணிடுறேன். ஸோ தேவையானது மட்டும் தான். உங்களோட டைம் ரொம்ப ரொம்ப ப்ரீஷியஸ். ஸோ தேங்க்யூ.